Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. So இன்னைக்கு வந்து ஒரு ஹால் வீடியோ தான். இன்டர்நெட் திறந்தாலே இப்போ அண்ட் மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அனிருத் அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் பற்றி பேசி நான் வந்து பார்த்தேன். லைக் த பிராண்ட் டீகன்ஸ்ட்ரக்ட். ஸோ நக்ஷத்ரா அவங்க அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸுமே வந்து இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் பற்றி கொடுத்த ஹைப்னால சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதோட ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னடா சன்ஸ்க்ரீன் தானே சொன்னீங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் அந்த வெப்சைட்டுக்கு போகும்போது நான் ஜஸ்ட் அந்த சன்ஸ்க்ரீனுக்காக தான் உள்ளே போயிருந்தேன். அண்ட் சில ஆஃபர்ஸ் நான் பார்த்தேன். ஓகே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மற்ற ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ். லைக் டீகன்ஸ்ட்ரக்டில் இருந்து இது ஆக்சுவலி மினி பவுச்சுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அழகாக க்யூட்டாக டீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பவுச்சில் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ பவுச்சோட குவாலிட்டி உண்மையாலே நல்லா இருக்குது அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டோட ஹைலி எஃபெக்டிவ் அண்ட் ஜென்டல் லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் ஜெல். ஸோ இதை பற்றி தான் நிறைய ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க லைக் நிறைய செலிப்ரிட்டிஸ். ஸோ இதில் வந்து SPF 55+ PA+++ அண்ட் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். இட் ப்ரிவென்ட்ஸ் டேனிங் அண்ட் சன் ரிலேட்டட் ஏஜிங், நான் ஆயிலி, அப்சர்ப்ஷன் வித் நோ ஒயிட் காஸ்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து மினி ட்ராவல் சைஸ் பேக். ஸோ இதில் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் அண்ட் இது கூடவே க்யூட்டாக ஒரு கீ செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ரிமைண்டர் யூ ஆர் த மெயின் கேரக்டர் ஆஃப் யுவர் லைஃப், டூ யுவர் ஸ்கின் கேர் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான கீ செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதாவது ட்ராவல் சைஸ் ஃபேஸ் வாஷஸ். ஸோ டீகன்ஸ்ட்ரக்டோட சாலிசிலிக் ஆசிட் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ், நான் ட்ரையிங் ஃபார்முலா, 2% salicylic acid, 1.5% niacinamide. It helps exfoliate and deeply clean the skin, helps control oil production. It's for oily, acne prone and combination skin. ஸோ எந்த லக்கிலி இட்ஸ் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் டு ட்ரை அவுட் திஸ் ப்ராடக்ட். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத டெஃபினட்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இஃப் பாசிபிள் நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு ரீலாக ஒரு ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து லைக் நிறைய ரிவ்யூஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லையும் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்யூட்டான ஒரு ஃபேஸ் டவல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட்டு ஃப்ரம் டீகன்ஸ்ட்ரக்ட். ஸோ இப்போல்லாம் நிறைய பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து ஏனோ தானான்னு கொடுக்காம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. நான் இது ஒயிட்டாக இருக்கே சரி ஓப்பன் பண்ணி அழுக்கிட போதேன்ட்டு நான் வந்து இன்னும் அன்பேக் பண்ணாமல் இருக்கேன். பட் இது வந்து கிஃப்ட்டு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே அவங்களோட ஆஃபர்ஸ் தெரியும். 499 அபவ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ், அதாவது பெரிய ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வந்து 499க்கு அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ட்ராவல் கிட் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 899க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ராவல் கிட் ப்ளஸ் திஸ் டவல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீபீஸாக கொடுக்குறாங்க. ஸோ நான் இந்த 2 ப்ராடக்ட் இல்லாமல் நான் வந்து பெரிய ப்ராடக்ட் ஒரு 3 வாங்கியிருந்தேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த 2 கிஃப்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் ஆர்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆஃபர்ஸ் தெரியும். அது நாட் ஓன்லி டீகன்ஸ்ட்ரக்ட், எனி ப்ராடக்ட் எனி பிராண்ட் லைக் ஸ்விஸ் பியூட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். வெப்சைட்டில் போய் வாங்கும்போது நான் 3 ப்ராடக்ட்ஸ் இல்லைனா 4 ப்ராடக்ட் நான் வாங்கினேன்னா டெஃபினட்டாக அது கூட எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இஃப் நான் வந்து வேறு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி சான்ஃபியோட வெப்சைட்லேருந்து வாங்கினதுக்கு எனக்கு அப்போது லைக் சான்ஃபிலாம் நான் சொல்கிற ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நான் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணேன். நான் அதுக்கு அடுத்து ஒரு வெப்சைட் போய் செக்இன் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டி, அதுக்கப்புறம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம்.
பில்கிரிம்லேயும் எனக்கு நல்ல ஆஃபர்ஸ் இருந்துச்சு, நிறையா ஃப்ரீபீஸ் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுங்கள், நைக்காவில் போடுங்க. அதே ப்ராடக்ட்டை வந்து அவங்க வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எதில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் நீங்கள் அதில் வாங்கிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் மோஸ்ட்லி வெப்சைட்டில் எல்லாமே ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் தான் எடுக்கிறாங்க, சிஓடி கிடையாது. இஃப் சிஓடி நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் வந்து ப்ரீபெய்ட் எடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை, மோஸ்ட்லாம் இப்போ எல்லாமே ப்ரீபெய்ட் பண்ணிட்டு தான் வந்து வாங்குகிறேன். அண்ட் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நான் நடுவில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்துச்சு, ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 2 years பேக். எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து லிட்ரலி அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த வீடு தானமா நான் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. கால் பண்ணி எங்கள் வீடுலாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது அப்போவே நான் வந்து ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு நினச்சேன். பட் நான் மறந்துட்டேன் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ இப்போ நான் அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் கண்டினியூஸாக நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற பர்சன், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற பர்சன்னா பி என்ஷோர் பண்ணிக்கோங்க. வீட்டில் நீங்கள் ப்ரீபெய்டே பண்ணிட்டு போனோம், வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எவ்ரி ஆப், ஈவன் மீஷோவில் கூட நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, தட் நாளைக்கு உங்களோட ஆர்டர் வரும், மெசேஜில் வந்துடும் நமக்கு, நாளைக்கு வரப்போகுது, ஈவினிங் வரப்போகுது, அமௌண்ட் ரெடியாக வச்சுக்கோங்க, எல்லாம் ப்ரீபெய்ட் பண்ணுறோன்னா உங்கள் ஆர்டர் வரப்போகுது, ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆப் சைட்லேருந்து வரும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த வெப்சைட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்துடும். எய்தர் வந்து உங்களுக்கு டெலிவரி நேம் போட்டு வரும், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் நேம்லேருந்தே வரும். உங்களுக்கு எய்தர் ஆன் வாட்ஸ்அப், இல்லைனா மெயிலு, இல்லைனா நார்மல் மெசேஜில் கண்டிப்பாக ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, நைக்காவில் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு பிட்டாக வந்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி நைக்காவில் என்ன ஆகிடும்னா, லக்ஸுரி ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அது தனி பேக்கேஜிங்காக வரும், நார்மல் ஸ்கின் கேர் பண்ணோன்னா அது ஒரு பேக்கேஜிங்கில் வரும், மேக்கப் ப்ராடக்ட் பண்ணோன்னா அது ஒரு பேக்கேஜிங்கில் வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வாட்டி சிஓடி கொடுத்துட்டேன். சிஓடி கொடுக்கும்போது நான் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலை, மறந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். எங்கள் வீட்லேயும் ரெகுலராக இவளுக்கு வருமே ஆல்ரெடி வேறு கேஷ் கொடுத்துட்டு போயிருக்கா. நான் வந்து வீட்டில் வந்து கேஷ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்சல் வரும், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட் ஏன்னா அமௌண்ட் மிஸ் மேட்ச் இருக்குது. எங்கள் வீட்லேயும் வந்து இவ மறந்துட்டா போல அப்படின்ட்டு பே பண்ணி ஆக்சுவலி நான் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போன கேஷ் ருபீஸ் வந்து 480 rupees. பட் வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 580 rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ 100 rupees எக்ஸஸாக பே பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டும் வாங்கிட்டாங்க. நான் வந்து பார்க்குறேன், என்னடா இது இவ்வளோண்டு இருக்கே, நான் கொஞ்சம் பெருசாக தான் நான் ஆர்டர் பண்ணேன், நிறைய வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா முல்தானி மெட்டி பவுடரும் ஒரு செயின், அது ஒரு மட்டமான குவாலிட்டியில் இருந்தது. அதை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. அது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேமு. ஒரு டெலிவரி அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, நேம் கொடுத்துருந்தாங்க. அதை சர்ச் பண்ணி பார்த்தா ஸ்ரீபெரும்புத்தூரில் எங்கேயோ வந்துருந்தது. அது ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோ பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ஒரு 20 to 30 பார்சல் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், இந்த சோர்ஸ்லாம் நமக்கு தெரியாது, பட் ஸ்கேம் நடக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஆஃபர்ஸ் நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம ஒன்று மைண்ட் செட் வச்சுட்டு போவோம் இதுதான் வாங்கணுன்ட்டு. பட் அந்த ஆஃபர் பார்த்துட்டு சரி ஓகே வேறு ஏதாச்சும் போய் வாங்குவோம் அப்படின்னு போய் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த 3 ப்ராடக்ட் நான் வாங்கினேன். நான் போன தினமும் இந்த சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து இந்த சன்ஸ்க்ரீனோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 349. ஓகேங்களா, 349 இது இருந்துச்சு. நான் கார்ட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னா 499க்கு மேலே வாங்கினோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராவல் கிட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் காசு தானே அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததில் ஓகே நம்ம எப்போவுமே மினிமலிஸ்ட் சீரம் தான் வந்து செட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேறு ஒரு விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலான்னு இந்த விட்டமின் சி சீரம் போட்டேன். இதோட ரேட் வந்து 799. பட் என்னன்னா சரி ஓகே இது ட்ரை பண்ணலாம், ஏன்னா நிறைய இந்த பிராண்டில் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஹைப் பண்ணிட்டாங்க. ஓகே சும்மா ட்ரை பண்ணலாம், இதே ரேட்டு தான் மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரமும் வரும். சரி ஓகே ட்ரை பண்ணலாம், பிகாஸ் ரேட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் இதுவுமே ஒரு வெல் நோன் பிராண்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஃபியூரிக் ஆசிட் சீரம் 10% விட்டமின் சி அண்ட் 0.5% ஃபியூரிக் ஆசிட். இட் ஹெல்ப்ஸ் இன் பிரைட்டன் ஸ்கின், எக்ஸிபிட்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சேம் எம்எல் எல்லாமே இதுதான். ஸோ ட்ரை பண்ணலான்னு இது வாங்கியிருந்தேன். இது நான் ரெண்டும் போட்டதுக்கப்புறம் என்னோட டோட்டல் வந்து என்ன 1000 above இருந்தது. ஸோ அப்போது நம்ம கூட வந்து ஒரு 200க்கு ப்ராடக்ட் போட்டோன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃபர், அது இல்லாமல் ஒரு ட்ராவல் கிட்டு அண்ட் அந்த டவல் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால மட்டுமே நான் வந்து இந்த லிபாம்க்கு போயிருந்தேன். ஏன்னா வேறு எதுவுமே எனக்கு அதில் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் இல்லை. ஸோ அதனால சரி ஓகே லிபாம் ட்ரை பண்ணலாம், இந்த லிபாம் போட்டிருந்தேன். இது வந்து SPF 50 PA+++ பிரைட்னிங் லிபாம். இதில் 1% விட்டமின் சி இருக்குது, 0.1%
ரிசார்சினால் அப்படி தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கு. ஸோ இது வந்து 0.1% ஆட் பண்ணியிருக்காங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் பிக்மெண்டட் லிப்ஸ், ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் சன் டேமேஜ் அப்படின்னு இருக்கு. என்னோட பிராண்டில் ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் ஆல்ரெடி வந்து கோஜிக் ஆசிட் லிபாம் இருக்கு அண்ட் SPF லிபாம் இருக்கு. ஸோ எனக்கு அதுவே நல்லா சூட் ஆயிடுச்சு. பட் எனக்கு வேறு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது கொஞ்சம் ஓகே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே, நான் இதை வாங்கிட்டேன். ஸோ இது 3 வாங்கினதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து ஆஃபர் எல்லாம் பண்ணி என்ன ரேட் வந்துச்சுன்னா 1100 கிட்ட ஒரு ரேட் வந்தது. ஸோ இது 3 சேர்த்து நான் 1100 சம்திங்கில் வாங்கினேன். அது இல்லாமல் எனக்கு ஒரு ட்ராவல் கிட் அண்ட் ஒரு ஃபேஸ் டவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஹாப்பி பர்ச்சேஸ் தான் இது. எனக்கு ஒரு 3 ப்ராடக்ட் ப்ளஸ் அதில் வந்து ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது. லைக் ஒரு சன்ஸ்க்ரீன், மினி சன்ஸ்க்ரீன் இருக்குது அண்ட் ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் வாஷும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம படா சைஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து என்னமோ பெஸ்ட் பர்ச்சேஸ், ஹாப்பி பர்ச்சேஸ் மாதிரி தான் இருந்தது. இப்போ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இஃப் அது முடியல அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்க்கும் செப்பரேட்டாகவும் வீடியோ பண்ணுறேன். இஃப் அதுவே நான் முடியலன்னா ஐம் ஸோ சாரி. உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ப்ராடக்ட் இன்ட்ரீஸில் இதோட ரிவ்யூ கிடைச்சிரும். பட் நிறைய ஹைப் இருக்கிறதுனால நான் டெஃபினட்டாக இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். இது ரெண்டும் கொஞ்சம் டவுட்டு, பட் ஐ ட்ரை டு டூ லைக் இதோட ரிவ்யூவும். ஸோ எஸ், ஸோ இன்னையோட வீடியோ அவ்வளோதான். லைக் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். பட் அந்த ஹைப்னால தான் இது வாங்கியிருந்தேன். இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வாங்கியிருக்க மாட்டேன். பிகாஸ் என்னோடய க்ரைம் ரேட் என் வீட்டில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. டியூ டு நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து ஸ்மித்தன் ஆப்பு அது இதுன்னு சேர்த்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் வந்து காலி பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அந்த க்ரைம் ரேட்டில் மாட்டுறதுங்கிறது இட்ஸ் ஹைலி ஓகே தான். பட் இதுக்கு மேலே நான் வாங்கினேன்னா எங்கள் அம்மா நான் கொண்டுருவாங்க. ஆனால் நான் நிறுத்த போகிறது கிடையாது. பிகாஸ் என்னோடய ஒர்க்குக்கு அது தேவை. அதனால் நான் வாங்கி தான் ஆகணும். பட் ரீசெண்டாக எனக்கு என்னமோ மேக்கப் ப்ராடக்ட்டை விட ஸ்கின் கேரில் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சைட் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு ஆக்னி. நீங்கள் என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் லைக் என்னோடய ஸ்கின்னோட அந்த பிரைட்னஸ் எவ்வளோ பிரைட் ஆகிருக்குங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும். நான் முடிஞ்ச சைடில் என்னோடய பழைய வீடியோ கிளிப்பிங் ஆர் ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் டோனும் நிறைய லைக் அதிகமாக பிரைட் ஆகிருக்கு. ஆல்சோ வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணதுனால தான் என் ஸ்கின் டோன் வந்து ஏறிச்சு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னோடய டயட் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய ஜங்க் சாப்பிடுவேன். லைக் டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பண்ணதே கிடையாது. பட் இப்போ நான் சுகர் கட் பண்ணிட்டேன். டயட் ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்ருக்கேன். டயட் இந்த சென்ஸ் நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படிலாம் சொல்லலை. ப்ராப்பராக சாப்பிட்றேன். லைக் நியூட்ரிஷனாக சாப்பிட்றேன்னு வேணால் சொல்லலாம். லைக் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், கீரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லைக் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நம்ம தான் பார்த்துட்டு ஆகணுன்றதுனால சாப்பிட ஆரம்பித்தேன். நான் லிட்டரலி இந்த ஒரு நோ சுகர், நோ டைரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 months தான் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணி ஒரு ப்ராப்பரானு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் வந்து இந்த லைக் டெடிக்கேட்டடான ஒரு டயட் பர்சனோ எக்ஸசைஸ் பர்சனோ கிடையாது. என்னோடய ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து ப்ராப்பராக வைக்கவும் முடியாது. ஸோ டயட் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா நான் டெய்லி அவ்வளோ காஃபி குடிப்பேன். அதாவது லிட்டரலி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்டு உயிர் வாழுன்னு சொன்னீங்கன்னா நான் வாழ்ந்துருவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 times ஒரு நாளில் 2 வாட்டி அதிகமாக எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், இல்லை தலைவலிக்குது, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா 3 காஃபி. அந்த 3மே வந்து லெஸ் சுகர், நோ மில்க் இப்படி தான் குடிக்கிறேன். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் போகிற டைமில் நம்மளுக்கு போகிற இடத்துல எல்லாமே பிளாக் காஃபி அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. லைக் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஒரு காஃபி தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா மில்க் காஃபி குடிக்கிறேன். ஸோ அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், ரேர் கேஸ். அதாவது ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி மில்க் காஃபி. அது இன்னும் சொல்ல போனால் சம்டைம்ஸ் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நான் பிளாக் காஃபியே கேட்டாலும் மில்க்கு போகணும், கால்சியம் அப்போ எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டே வந்து மில்க் காஃபி பண்ணிடுவாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு பார்க்குறோம், அது பார்க்குறோம்லாம் யோசிக்க மாட்டாங்களே. அவளுக்கு என்னென்ன மினரல்ஸ்லாம் கரெக்டாக போகணுமோ அது போயிடணும், ஸ்கின் ஆச்சு அதெல்லாம் எல்லா அம்மாவுமே அதான் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மாவும் மில்க் காஃபி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மந்தில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 வாட்டி 6 வாட்டி மில்க் காஃபி குடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கே வந்து எனக்கு
ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் என்னோட ஸ்கின்ல தெரியுது. என் ஸ்கின் பிரைட்டாக இருக்குது, என்னோட ஸ்கின் வந்து நல்லா டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, என்னோட ஆக்னி எல்லாம் நல்லா கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே ஆக்னி பம்ஸ் நல்லா தெரியும், இந்த சைடு ஆக்சுவலி மார்க் இருக்காது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய எனக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ஆக்னி வரும். ஸோ அந்த ஆக்னியோட மார்க்ஸ் தான் இருக்கே தவிர்த்து பெருசாக புதுசாக எனக்கு வந்து அதிகமாக வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. நான் டெஃபினட்டாக தேடி என்னோட பழைய இமேஜ் இங்கே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைடு வேணும், எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். பட் நான் இப்போவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் டயட்டீஷியனோ இல்லை ப்ரொஃபஷனல் காஸ்மெட்டாலஜிஸ்ட்டோ கிடையவே கிடையாது. ஸோ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், விச் இஸ் லைக் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா நான் உங்களை புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிட சொல்ல போகிறது இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம டே டு டே லைஃப்பில் சில விஷயத்தை சேஞ்சஸ் பண்ணால் இந்த ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நான் லைவாக பார்த்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுவுமே நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேணும் அப்படின்னு, நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அதுக்காக மேக் பண்ணுறேன். இஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் அந்த வீடியோ பண்ணல, பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையான ஒரு வீடியோ. பட் ஸ்டில் அது பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருந்தால் தான் அது பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் தான் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.